அனைவருக்கும் வணக்கம். தலையில் நிறைய பேருக்கு தாங்க முடியாத அரிப்பு இருக்கும். அப்படியே தலை ஒரு வேலை செய்ய முடியாமல் அப்படியே தலையை சொரிஞ்சு அப்படி ரத்தம் வர அளவுக்கு சொரியக்கூடிய அளவுக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். அந்த ஸ்கேல்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கும், இல்லை வேர்த்து வேர்த்து அதுவே புண்ணாக இருக்கும், இல்லை பேன் பொடுகு தொல்லைனால இந்த மாதிரி தாங்க முடியாத அரிப்பு இருக்கும். சில பேர் சுகர் ப்ராப்ளம்ஸ்க்காக டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். இல்லை ஹேர் டை எதாவது நமக்கு ஒத்துக்கலை, அலர்ஜி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தாங்க முடியாத அரிப்பு இருக்கும். ஸோ இந்த ரீசன் எதுவாக இருந்தாலும் சரி, அதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான 3 இன்ஸ்டன்ட் ரெமிடிஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ஹேர் கேர் பேக்கு, துளசி பவுடர் கிடைக்கும். அந்த பவுடரும் கத்தாழை பவுடர் கிடைச்சாலும் சரி, ஃப்ரெஷ் ஜெல்லாக கிடைச்சாலும் சரி, இதை ஈக்குவலாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தலைமுடிக்கு ஏற்ற அளவில் நம்ம அதை நல்ல ஒரு நல்ல ஜெல் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அது ஒரு 10 மினிட்ஸ் தலையில் ஊற வச்சு ஹாட் வாட்டரில் பாத் எடுத்தால் கண்டிப்பாக அந்த இச்சிங் குறையும். புண்ணு இருந்தால் புண்ணு ஆற ஆரம்பிக்கும். ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். அடுத்து இச்சிங் ரிலீஃப் ஆயில், ரெட் ஆனியன் ஆயில், இது உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். இல்லை வீட்டில் நீங்கள் நல்லெண்ணெயை கொதிக்க வச்சு அதில் சிகப்பு வெங்காயத்தை தோலோடு போடுங்க. போட்டு அந்த எக்ஸ்ட்ராக்ட் இறங்கினோன்னே அதில் ஒரு கிராம்பு போட்டு வடிகட்டி வச்சுட்டு அதை தினமும் யூஸ் பண்ணுங்கள். கெடாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த கிராம்பு ஒன்று நம்ம போடுறோம். அடுத்து உள்ளுக்கு எடுக்கக்கூடிய மருந்து வாகை மரப்பட்டை, இது ஒரு 25 கிராம் வாங்கி ஒரு 50 கிராம் துத்தி இலை பொடியோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தினமும் 1 ஸ்பூன் இரவு உணவிற்கு பின் கலந்து சுடுநீரில் தொடர்ந்து 1 மாதம் குடித்து வரும்போது தலையில் இந்த மாதிரியான எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக குறையும். நம்ம சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை அப்டேட் பண்ணுங்கள். இன்னும் இந்த முடிவுறுதல் சம்பந்தமாக உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நம்ம ஸ்ரீயா ஹெல்த் கேரில் நம்ம வெறும் மருந்துகளை மட்டும் விற்பது கிடையாது. உங்களுக்கான முற்றிலுமான ஒரு தகவல் சார்ந்த சிகிச்சை தான் அளித்துட்டு வரோம். நீங்கள் நம்மளுடைய ஆன்லைன் ட்ரீட்மெண்ட்டில் எங்ககிட்ட தான் மருந்து வாங்கணும்னு எந்த விதமான கட்டாயமும் நாம் என்றும் படுத்தியது கிடையாது. அதனால் நிச்சயமாக நம் உடலை புரிந்து கொண்டு ஒரு நல்ல சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் எல்லோருக்கும் நம்முடைய சேனல் ஒரு வழிதுணையாக கண்டிப்பாக இருக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.